ஹாய் மக்களே, சலங்கியொலி சீரியல் ஆகஸ்ட் 12 2026 என்னென்ன நினச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஹைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. அபூர்வாவும் நட்சத்திராவும் அங்க இருந்த 2 முஸ்லீம் பெண்கள் கிட்ட இருந்து புர்காவை வாங்கி போட்டுக்கிட்டு செர்ரி நிக்கிற கேட்டுக்கு வராங்க. செர்ரி அவங்கள்ட்ட பாஸ் காட்டுங்கன்னு கேக்குறான். எங்களுக்கு பரதநாட்டியம்னா ரொம்ப பிடிக்கும், பார்க்க தான் வந்தோம், பாஸ் எல்லாம் இல்லைன்னு ஏதோ கதை விடுறாங்க. செர்ரியும் அடடா, கலையை ரசிக்க வந்த நல்லவங்களா நீங்க, பரவாயில்ல உள்ள போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நம்பி உள்ள அனுப்புறான். உள்ள போனது நட்சத்திரா சொல்றா, மம்மி பூமி ஆட இன்னும் டைம் இருக்குன்னு சொல்றா. அபூர்வா சொல்றா, இன்னைக்கோட ஷோபாவோட கனவு மண்ணோட மண்ணா ஆக போகுது, பூமி இனி வாழ்க்கையில ஸ்டேஜ் ஏறி ஆடவே முடியாது, அவன் நாசமா போக போறான்னு சாபம் விடுறா. இதையெல்லாம் பின்னால் இருந்துக்கிற சுதாச்சந்திரா செம கோவமாகி நேரா வந்து நிக்கிறாங்க. என்ன பேசுறீங்க, அந்த பொண்ணு ஸ்டேஜ் ஏறக்கூடாதா, அவ கனவு பாழாயிடணுமா அப்படின்னு போட்டு வெளுத்து வாங்குறாங்க. அபூர்வா சமாளிக்க பார்த்து, ஐயோ மேடம், நாங்க அப்படி பேசல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நாங்க பூமியோட சொந்தக்காரங்கன்னு பொய் சொல்றா. சுதாச்சந்திரன் கோபமா, சொந்தக்காரங்களா இருந்துகிட்டே இவ்வளவு பரமப்படுறீங்களா, என் காதால நல்லாவே கேட்டேன், பாஸ் இல்லாம உள்ள வந்தவங்களை இப்போவே போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க முடியும், ஆனா எப்படி பண்ணா பயத்துல தப்பு பண்ணாம இருப்பீங்க, அது நிரந்தரம் இல்ல, இன்னைக்கு கலையும் பூமியோட திறமையும் ஜெயிக்கும், பூமி ஸ்டேஜ்ல ஜெயிச்சு நிக்கிறத நீங்க கண்ணால பார்த்து மனசு மாறி புத்தி வரணும், அதனால அமைதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்கேயே நின்னு பாருங்கன்னு சொல்றாங்க. நான் பூமி பக்கம் பேசல, கலை பக்கம் பேசுறேன், வாங்க வந்து பூமி ஜெயிக்கிறத பார்த்து அழுதுட்டு போங்கன்னு அப்புறா கிட்ட மாசா சொல்லிட்டு ஸ்டேஜுக்கு போறாங்க. அடுத்தபடியா பூமியும் ககனும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு அனௌன்ஸ் பண்றாங்க. பூமி ககன் 2 பேரும் சுதாச்சிதரன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. உங்க அம்மாவோட கனவை நீ கண்டிப்பா நிறைவேற்றுவ பூமி, ஆல் தி பெஸ்ட்னு அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றாங்க. பூமியும் ககனும் மேடையில பரதநாட்டியம், கதகளி, குச்சிப்புடின்னு விதவிதமா நடனங்களை செமையா ஆடி அசத்துறாங்க. இத பார்த்து சுதாச்சிதன் சந்தோஷமா கை தட்டுறாங்க. ஆனா தாராவோ கோவத்துல வயிற்று எரியறா. ககனும் பூமியும் மேடையில ஆடுறத வீடியோ எடுத்து அபூர்வா அதை உடனே சரச்சந்திராவுக்கு அனுப்பி வைக்கிறா. மீட்டிங்ல இருக்கிற சரச்சந்திரா அந்த வீடியோவை ஓபன் பண்ணி பார்த்து செம கோபமாறாரு. கேபி என்னாச்சுன்னு கேட்க வீடியோவை பாக்குறாரு. அதே நேரத்துல அபூர்வா சரச்சந்திராவுக்கு போன் பண்ணி, மாமா நேத்து இதுதான் நடந்துச்சு, விஷயம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு பூமி உங்களை வெளியே அனுப்பி வச்சிருக்கா, நீங்க என்ன தேவையில்லாம அடிச்சிட்டீங்க, சீக்கிரம் இங்க வாங்க மாமான்னு ஏத்தி விடுறா. இதோ வரேன்னு சொல்லி சரச்சந்திரா அங்க கிளம்பி வராரு. கேபி உடனே போன் பண்ண பாக்குறாரு. ஆனா போன் கனெக்ட் ஆகாம ரொம்ப பதட்டமாகறாரு. அபூர்வ நட்சத்திரா கிட்ட சொல்றா, இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் முழுக்க அந்த ககனோட ரத்தத்தால நிரம்ப போகுது, மாமா வராருன்னு சொல்லி செம சந்தோஷப்படுறா. சரச்சந்திரா கையில துப்பாக்கிய வச்சுக்கிட்டு செம கோவமா உள்ள வராரு. அதை பார்த்து செர்ரி பாட்டமாகறான். அபூர்வா ஓடி போய், வாங்க மாமா, பாருங்க உங்களை ஏமாத்திட்டு 2 பேரும் எப்படி ஜோடியா கொஞ்சி கூத்தாடிட்டு இருக்காங்கன்னு பாருங்க, நான் மட்டும் உங்க இடத்துல இருந்தா அந்த நேரமே அவனை சுட்டு தள்ளி இருப்பேன்னு சரச்சந்திராவை வெறியேத்துறா. இத கேட்டு ஆத்திரமான சரச்சந்திரா ககனை பார்த்து துப்பாக்கியை நீட்டி சுட போறாரு. ஆனா அந்த நேரத்துல பூமி குறுக்க வந்து நிக்கிறா. அபூர்வா ஏத்தி விட்டதும் சரச்சந்திரா துப்பாக்கியை குறி வைக்கிறாரு. ஆனா கரெக்டா பூமி ககனோட பெர்ஃபார்மன்ஸ் முடியவும் கூட்டத்துல இருக்கிற எல்லாரும் ஏந்திரிச்சுட்டு சத்தமா கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க. சரச்சந்திரா சுட முயற்சி பண்ணும்போது கூட்டத்துல வந்த ஒருத்தர் அவர் மேல மோதி தள்ளுறாரு. கையில இருந்த துப்பாக்கி கீழே விழுந்துடுது. டான்ஸ் முடிஞ்சதும் பூமியும் ககனும் சந்தோஷத்துல கட்டி பிடிக்க போறாங்க. ஆனா ஒரு நிமிஷம் தயங்கி நின்னு அன்போடு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஆனா கட்டி பிடிச்சுக்கல. அப்புறம் சுதாச்சந்திரன் மேடைக்கு வந்து பூமியும் ககனும் அவங்க காலில் விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க. சரச்சந்திரன் அமைதியா உட்கார்ந்து அதை பாக்குறாரு. சுதாச்சந்திரன் மயக்க பிடிச்சு, பூமி ககனோட டான்ஸ் ரொம்பவே பிரமாதமா இருந்துச்சு, சோபா சந்திராவை திரும்ப என் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க, நாட்டியம்னா இப்படிதான் இருக்கணும், ரொம்ப பெருமையா பேசுறாங்க. பூமி மயக்க வாங்கி, மேடம் உங்களை தொட்டப்போ எனக்கு எங்க அம்மாவை தொட்ட மாதிரியே இருந்துச்சு, என் அம்மா கூட சேர்ந்து ஆடணுங்கிறது என்னோட பெரிய கனவு, ஆனா அவங்க இப்போ இல்ல, நீங்க அனுமதிச்சா அவங்க கூட சேர்ந்து ஆடி என் அம்மாவோட ஆடின மாதிரியான ஒரு நினைவை எனக்கு தருவீங்களா அப்படின்னு ரொம்ப உருக்கமா கேக்குறா. பூமியோட அன்பான பேச்சை கேட்டு சுதாச்சந்திரா கண்ணீரோட, கண்டிப்பாமா நாம சேர்ந்து ஆடலான்னு சம்மதிக்கிறாங்க. கீழே விழுந்த துப்பாக்கியை தேட சொல்லி அபூர்வா நட்சத்திரா கிட்ட சொல்றா. நட்சத்திரா கீழே குனிஞ்சு துப்பாக்கியை தேடிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் சுதாச்சந்திரனும் பூமியும் சேர்ந்து மேடையில செமையா நடனம் ஆடுறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதும் அங்க இருக்கிற அரங்கமே அதிர்ற அளவுக்கு எல்லாரும் கைத்தட்டி பாராட்டுறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதும் ஜட்ஜ் எல்லாரும் ஸ்டேஜுக்கு வந்து பூமியையும் ககனையும் வெல்டன் செமையா ஆடினீங்க அப்படின்னு கை கொடுத்து பாராட்டுறாங்க. அங்க இருக்க சேர்மன் சொல்றாரு, பூமி நீ லட்சுமி தேவி மாதிரியே ஆடினமான்னு புகழ்றாரு. அடுத்தது சுதாச்சந்திரன் மயக்க பிடிச்சு, பூமி ஆடின டான்ஸ் என் மனசை தொட்டுடுச்சு,
இந்த வருஷம் அதிக மார்க் எடுத்து முன்னணியில இருக்கிற சோபா சந்திரா இன்ஸ்டிடியூட்க்கு சர்வதேச அஃபிலியேஷன் கொடுக்க சம்மதிக்கிறோம்னு அறிவிக்கிறாங்க. சுதா சந்திரன் சொல்றாங்க, ககன் உன்னோட சப்போர்ட்டா இருந்ததுனால பூமி இதை சாதிச்சான்னு சொல்றாங்க. ககன் இல்ல மேடம், இதுல என்னோட பங்கு எதுவுமே இல்ல, எல்லாமே பூமியோட உழைப்பு தான்னு பூமியை பெருமைப்படுத்துறான். சரச்சந்திரா இதையெல்லாம் அமைதியா பாத்துட்டு இருக்காரு. பூமி மயக்க வாங்கி நான் பிறந்த உடனே எங்க அம்மா இறந்துட்டாங்க, என்னை காப்பாத்த அவங்க உயிரையே பணைய வச்சாங்கன்னு அவங்க அம்மாவை பத்தி உருக்கமா பேசுறா. அதே நேரத்துல கீழே விழுந்த துப்பாக்கியை தேடின நட்சத்திராவுக்கு துப்பாக்கி கிடைச்சிடுது. அதை வாங்கி அபூர்வா சரச்சந்திரா கையில கொடுத்து, பிள்ளைங்க பேச்சு கேட்காதப்போ தண்டனை கொடுத்துதான் ஆகணுமாமா, இந்த துப்பாக்கியை வச்சு பூமிக்கு நல்லா பாடம் புகட்டுங்கன்னு மறுபடியும் ஏத்தி விடுறா. துப்பாக்கிய கையில வச்சுக்கிட்டு ஆத்திரமா முன்னாடி வர சச்சந்திரா பூமி பேசுறத கேட்டு ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சு போறாரு. பூமி சொல்றா, எங்க அம்மாவை தேடி நான் இங்க ஹைதராபாத் வந்தேன், ஆனா அம்மா கிடைக்கல. பகவான் எனக்கு என் அப்பாவை கொடுத்தாரு, இன்னைக்கு நான் இந்த நிலைமையில நிக்கிறதுக்கு காரணமே அப்பா தான்னு மனசார பேசுறா. இந்த அன்பான பேச்சை கேட்டது சரச்சந்திரா கோபம் எல்லாம் கரைஞ்சிடுது, கண்ணுல ஆனந்த கண்ணீர் வழியுது. இத பார்த்து கடுப்பான நட்சத்திராவும் அப்புறாவும் என்னம மீது அவ அப்பாவை பார்த்ததும் இப்படி பேசுறான்னு பொறாமையில புலம்பி முறைக்கிறாங்க. ஆனா பூமி தொடர்ந்து சொல்றா, எங்க அம்மாவோட கனவை இந்த உலகத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன், ஆனா நான் இன்னைக்கு இந்த மேடையில நிக்கிறதுக்கு காரணமே அப்பா தான் அப்படின்னு மனசார பேசுறா. இதை கேட்டது சரச்சந்திரா மனசு அப்படியே உருகி கையில வச்சிருந்த துப்பாக்கி பொத்துன்னு கீழே போட்டுட்டு கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிடுறாரு. சுதாச்சந்திரன் மயக்க பிடிச்சு, இப்போ இருக்கிற உலகத்துல எல்லாரும் போனே உலகம்னு சுத்திட்டு இருக்காங்க, எந்த புருஷனும் அப்பாவும் பொண்டாட்டி பொண்ணோட ஆசைய நிறைவேற்றுறது இல்ல, ஆனா பூமியோட அப்பா தான் பொண்டாட்டியோட ஆசைய மகன் மூலமா நிறைவேற்றிட்டாருன்னு பெருமையா பேசுறாங்க. அவர் ரொம்ப பெரிய மனுஷன், அவர் இங்க இருந்தா மேடைக்கு வர சொல்லு பூமி, அவரை நான் பார்க்கணும்னு சொல்றாங்க. பூமி எங்க அப்பான்னு தேடும்போது செர்ரி ஓடி வந்து, பூமி இதோ மாமா இங்கதான் நிக்கிறாருன்னு சரச்சந்திராவை காட்டுறான். பூமி உடனே, மேடம் அதோ எங்க அப்பா நிக்கிறாங்க அப்படின்னு கை காட்டுறா. சுதாச்சந்திரன் சொல்றாங்க, ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ்ன்னு சொல்லி சரச்சந்திராவை மரியாதையா மேடைக்கு கூப்பிடுறாங்க. சரச்சந்திரா மேடைக்கு வந்ததும் பூமி அவர் காலில் விழுந்து கும்பிடுறா. சரச்சந்திரா பூமி மேல இருக்கிற பாசத்துல அவளை தூக்கி நிறுத்தி மனசார ஆசீர்வாதம் பண்றாரு. சுதாச்சந்திரன் சரச்சந்திரா கிட்ட சொல்றாங்க, உங்க பொண்ணு உங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசினா, நீங்க ரொம்ப கிரேட் அப்படின்னு பாராட்டுறாங்க. சரச்சந்திரா ஒரு பக்கம் பூமியை பார்த்து சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் கஹனை பார்த்து கோபமா முறைக்கிறாரு. பூமி சொல்றா சுதாச்சந்திரன் கிட்ட, மேடம் எனக்கு ஒரு சின்ன ஆசை, எனக்கு பண்ண போற மரியாதைய என் அப்பாவுக்கு பண்ணுவீங்களான்னு வேண்டுகோள் வைக்கிறா. சுதாச்சந்திரனும் கண்டிப்பா மான்னு சொல்லிட்டு சரச்சந்திராவுக்கு பொன்னாட போத்தி மரியாதை பண்றாங்க. இதெல்லாம் பார்த்து அபூர்வா, நட்சத்திரா, தாரா எல்லாரும் வயிறு எய்றாங்க. அதோட முடியுது. பை மக்களே.